சாதுவன் அறிவுரை. அறிவை மயக்கும் கள்ளும் நிலைபெற்ற உயிர்களைக் கொல்வதும் தீயது என கலக்கமற்ற அறிவுடையோர் அவற்றை விளக்கினர். பிறந்தவர் இறப்பதும் இறந்தவர் பிறப்பதும் உறங்குவதும் விழிப்பதும் போன்ற உண்மை நிகழ்வு போல் நடைபெறுவதாகும். அதனால் நல்லறம் செய்வோர் வீடு வெற்றினை, தீயனை செய்வோர் கொடிய நரகினையும் அடைவர் என்பதை உணர்ந்த சான்றோர் தீயவற்றை விளக்கினர் என்பதை நீ அறிவாயாக. இதனை கேட்ட தலைவன் பெருஞ்சிரிப்புடையவனாய், உடம்பை விட்டு பிரிந்து செல்கின்ற உயிர் வேறு வடிவம் கொண்டு மற்றொரு இடத்தில் சென்று புகும் என்றாய். அத்திறனை நீ செம்மையாக யாம் உணர உரைத்திடுவாய் என்று கூறவும், சாதுவனும் சினம் கொள்ளாமல், உயிர் தன்னிடம் உறையும் போது உடம்பானது ஐம்பொறிகளால் தன்பால் உருவதை உணரும். அதே உடலில் தங்கியிருக்கின்ற உயிர் உடலை விட்டு பிரிந்து விட்டால் அந்த உடம்பை வெட்டி தீயில் இட்டாலும் அது எதனையும் உணராது என்றால், உடம்பிலிருந்து ஏதோ ஒன்று வெளியேறியிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்வாயாக. அவ்வாறு போனவர்களுக்கு ஒரு புகலிடம் உண்டு என்பதை நான் மட்டுமின்றி யாவரும் உணர்வர். உடம்பு இங்கு இருக்க உயிர் பல காவ தூரம் கடந்து தொலைதூரத்திற்கு செல்வதை கனவிலும் காணலாம். அவ்வாறு போன உயிர் தன் வினைப்பயனை நுகர்தற்குரிய உடம்பின் கண் புகுவதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாயாக என்று சாதுவன் கூறியதும், தீப்போலும் கண்களை உடைய நாகனும் நல்ல அறத்தினை அறிந்த வணிகனாம் சாதுவனின் நல்ல பாதங்களில் வீழ்ந்து, கள்ளையும் ஊனையும் கைவிட்டால் இவ்விடம்பினள் தங்கி வாழ்கின்ற உயிரை பாதுகாக்கும் வழி அறியேன். எனவே அறுதியிட்ட முறைமையால் சாகும் வரைக்கும் யாம் பின்பற்றி வாழத்தக்கவாறு எமக்கு பொருந்தும் நல்ல அறங்களை கூறுவாயாக என்றான். சாதுவன் உரைத்த அறநெறிகள். சாதுவன் நாகர் தலைவனை நோக்கி, நன்றி சொன்னாய், நல்வழியிலே செல்வாயாக. நீ கேட்டவாறு உமக்கு பொருந்தும் வகையில் நல்வழி செல்வதற்கு ஏற்ப அறங்களை உரைக்கின்றேன். என்னை போல் மரக்கலமுடைய ஒடி மரத்தை பற்றி உயிர் பிழைத்து இங்கு வரும் மக்களிடத்து கொலை தொழிலை ஒழித்து அவர் உடம்பில் தங்கியிருக்கும் அருமையான உயிரை பாதுகாக்க வேண்டும். மேலும் முதுமையடைந்து இறக்கும் தருவாயில் இருக்கும் விலங்குகளை அன்றி பிற உயிர்களை கொன்று உண்ணலாகாது. எல்லா உயிர்களையும் கொல்லும் தீத்தொழிலை கைவிடுக என்றான். நாகர் தலைவன் பதிலுரையும் சாதுவனை வழியனுப்புதலும். சாதுவனின் உரையினை கேட்ட சிறுமை தொழிலாம் கொலை தொழிலை புரிகின்ற நாகனும், இங்கு நீ கூறிய அறங்கள் எம்மால் செய்யத்தக்கவையே, இவற்றை நாங்கள் செய்வோம். இப்போது உனது வாழ்வுக்கு தேவையான அரிய பொருட்குவியலை கொண்டு செல்க. இங்கு குவிந்திருக்கின்ற பயன்மிக்க இப்பொருட்கள் அனைத்தும் உன்னை போல் இங்கு வந்து சேர்ந்த மக்களிடமிருந்து கவர்ந்தவை. தொன்று தொட்டே களம் கவிழ்ந்து இங்கு வரும் மக்களை கொன்று உண்டோ. இப்போது இங்கிருக்கின்ற மணமிக்க சந்தன மரம், மென்மையான ஆடை, சிறந்த பொருட்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்க என கூறவும், சாதுவன் தனக்கு தேவையான பொருட்களை எடுத்தான். பின்னர் அவ்விடம் வந்த சந்திரதத்தன் என்னும் வணிகனின் களத்தில் ஏறி இந்நகர் வந்து சேர்ந்தான். தனது மனைவியாம் ஆதிரையுடன் சேர்ந்து வாழ்ந்து தனது இல்லத்திலே தான தர்மங்கள் பல செய்து வாழ்கின்றான். காயச்சண்டிகையின் வழிகாட்டலும் மணிமேகலை ஆதிரையிடம் பிச்சையேற்றலும். இப்படி அறங்கள் பல செய்து வாழும் கற்புடைய மங்கை ஆதிரையின் கையால் பூங்கொடி போன்றவளே, நீ பிச்சை பெறுவாயாக என்று காயச்சண்டிகை கூறவும், மணிமேகலையும் ஆதிரையின் மனைக்கு சென்று அவ்வில்லத்தின் முன் அணி செய்யப்படாத ஓவியம் போல் நிற்கவும், ஆதிரை அவளை தொழுது வலம் வந்து துயர் நீக்கும் இன்சொல் கூறி அமது சுரபியாம் பாத்திரத்தின் உள்ளிடம் நிறையுமாறு 6 உயிர்களை பாதுகாக்கும் அருமருந்தாம் அன்னத்தை இந்நில உலகம் முழுமையும் பசிப்பிணி நீங்குக என்று கூறி ஆதிரை பிச்சையிட்டாள்.